பலவீனமானவர்கள் தானே நம்ம. உலகத்தில் யாராவது பலமானவர்கள் உண்டா? எல்லாருக்குமே பலவீனம் உண்டு. நான் சொல்லுவது சரீர பலவீனத்தை பற்றி. ஒருத்தன் இருந்தான் ப்ரூஸ்லின்னு சொல்லி. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அவன் தெரியாது, ஏன்னா அவன் செத்து போயிட்டான். நான் நல்லா 9th 10th ஸ்டாண்டர்ட் அப்படி படிக்கிறப்போ அவன் கராத்தே வீரனாகவும் இருந்தான். அவனை வச்சு சினிமாவும் எடுத்தாங்க. உலகத்திற்கு கராத்தே என்ற பயிற்சியை, சண்டையை கொண்டு வந்தது அவன் தான், ப்ரூஸ்லி. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஆமாம். அவன் தன்னை தற்காத்து கொள்ள மற்றவர்களும் சாகாமல் அவங்க அடி வாங்கின்னு வீட்டில் போய் அமைதியாக படுத்துன்னு இருக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு கொண்டு வந்தான். அதுதான் கராத்தே. அவன் என்ன நினச்சான், நம்மளை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, நமக்கு சாவே கிடையாது, நான் ரொம்ப வருஷம் இருப்பேன், நான் வந்து பலசாலி, புதுசாக ஒரு தற்காப்பு விளையாட்டை நான் கற்றுக் கொடுக்குறேன் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து வந்தது தான் இந்த கராத்தே விளையாட்டு. அவன் தான் அதுக்கு மூல காரணம். ஆனால் அந்த பரிதாபம், அவனும் மரித்தான். எப்படி? விளையாட்டு இந்த கராத்தே விளையாட்டில் கூட அவன் மரிக்கவில்லை. ஒரு பெண்மணி அவனை அழைத்து கொண்டு போய் விருந்து கொடுத்தால், அதில் விஷத்தை கலந்து வைத்தால் அவன் சாப்பிட்டு செத்தான். நான் பெரிய பராக்கிரமசாலி, எனக்கு மரணமே கிடையாதுன்னு சொன்னவன் இங்கே கொஞ்சம் யோசிக்கல. கத்தியை தீட்டாதே முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒரு பொண்ணு சாப்பாட்டுக்கு விருந்து கூப்பிட்டா போலாமா? இல்லை, சாப்பாடு போட்டதும் நீங்களும் உக்காருமா, இந்த சாப்பாடை நீயும் சாப்பிடு, நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் சொன்னானா கொட்டிக்கலாம். புத்தி இல்லை பாருங்க. சாப்பாடு கச்சா போதும், நம்ம ஜனம் ஓடிவிடும். விசாரிக்கணும். அதுவும் அறிமுகம் இல்லாதவங்க திடீர்னு மயக்கி ஆளை நயங்காட்டி பயில் காட்டி அதில் அவனை அப்படியே போட்ட மாவீரன். இதில் கண்ட்ரோல் இல்லை பாருங்க. ஒரு அழகான பெண் வந்து சாப்பாட்டுக்கு விருந்து கூப்பிட்டான்னு சொல்லி ஓடி போய் செத்தான். இப்படி தான் பிசாச வஞ்சக வலை வைப்பான். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டே. பலவீனம்தான், ஆனா எல்லாவற்றையும் நான் கர்த்தர் கொடுக்கிற பலத்தினாலே செய்ய முடியும். மனித சக்தியால் முடியாது, கர்த்தரின் பலத்தால் முடியும். டாக்டர்களால் முடியாது, கர்த்தரின் அற்புதத்தால் முடியும். 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாதான் இந்த வியாதியை நீக்க முடியும்னு டாக்டர் சொல்றாருன்னு வச்சுங்க. எனக்கு 10 ஊழியக்கார வர வச்சு சுத்தி நின்று சோத்திரம் பண்ணி நான் அனுப்பி வைங்கன்றவேன். உருப்படியா போய் சேரலாம். 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி என்ன காப்பாத்திய, அதுக்கப்புறம் அதை யார் தீக்கணும்? நான் தான் தீக்கணும். அதிர்ச்சி இன்னும் தேவையே இல்லை. ஏதோ சின்ன சின்ன பலம் வேணும். மெட்டாசின் இல்லை, கோல்டு வந்தா என்ன போடுவீங்க? கோல்ட் ஆக்ட். அப்புறம் அடிப்படை தெரிஞ்சு வச்சுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், குடும்ப தலைவிகள், சகோதரிகள், சகோதரர்கள் அடிப்படை சில பலவீன வியாதிகளுக்கு அதுக்குரிய மருந்து மாத்திரை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு டாக்டர்கிட்ட ஓடக்கூடாது. கேஜிஎஃப்ல ஒரு அம்மா ஓடுது, என்னம்மா எறும்பு கட்டிச்சான், அதுக்கு எங்க போகுது? டாக்டர்கிட்ட ஓடுதுயா. என்ன ஆகிவிடுமோ? எறும்பு கட்டி செத்தாங்களா யாருன்னா சொல்லுங்க. இப்படின்னா பயம் உயிர் மேல. அதனால கை வலி, கால் வலி, தலைவலி, கண்ணு வலி, கோல்டு, இருமல், சளி, வீசிங் ட்ரபிள், வேற என்ன யார் யாருக்குன்னா இருக்குதுலாம் என்ன சொல்லுங்களா? மாத்திரை எழுதி கொடுத்துட்றேன். அப்படி நம்ம அடிப்படை சேஃப்டி ஃபர்ஸ்ட் எய்டு வச்சிருக்கணும். பஸ்ஸில் கூட பாருங்க ஃபர்ஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் என்னன்னா மருந்து மாத்திரை இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. யாருக்காவது ஏதாவது ரொம்ப பிரச்சனை வந்தால் அதை எடுத்து கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, தலைவலி இது. அப்புறம் பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிட்டா செத்து போட்டவங்க போட்டோம், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மருந்தெல்லாம் அதில் இருக்கும், போட்டு தடவி மருந்தை போட்டு எப்படியோ கொண்டு போயிடுவாங்க. அப்படி அதனால நம்ம அடிப்படை தெரிஞ்சு இங்கே என்ன பார்க்கிறோம்? எபிரேயர் 11:34 ஆண்டவர் சொன்னாராம், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்.
பவுல் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு, எனக்கு ஒரு பலவீனம் உடம்புல, எப்போ பாரு சாத்தானின் முள்ளாக அது இருக்கிறது. ஊழியம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தா அப்படியே அது சாகடிக்குது, என்ன முள்ளா இருக்குது, அது ஒரு முள், அது நீங்கும்படி நான் ஜெபம் பண்ணினேன் ஆண்டவர்கிட்ட. அப்பா, நம்முடைய ஊழியக்காரன் தானே, எனக்கு இந்த வியாதி, இந்த பலவீனம் நான் அப்படியே சாகடிக்குது, அது ஒரு முள்ளா என்னை நான் நாள்தோறும் குத்துகிற சாத்தானின் தோதனா இருக்கிறது, அப்படிதான் அங்கே சொல்றார். நான் வேண்டிக் கொண்டேன். எத்தனை தடவை? 3 தடவை ஜெபம் பண்ணார், அந்த வியாதி அவரை விட்டு நீங்கும்படி. ஆண்டவர் சொன்னாராம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய ஜெபத்தில் எவ்வளோ சுகமானாங்க. மாடி மேலிருந்து ஒருத்தன் கீழே விழுந்து செத்தான், அவனை போய் உயிரோடு எழுப்பினார். அவருடைய உருமால்கள், கச்சைகள், அவருடைய ட்ரெஸ்ஸு, மப்ளர், சால்வை, அதை கொண்டு போய் நோயாளிகள் மேலே போடுறாங்க, அவங்க சுகமாயிட்டாங்க. அப்படியாப்பட்ட பவுல் அப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் ஏன் சுகத்தை கொடுக்கவில்லை? ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சுகத்தை கொடுக்க காட்டி கூட நான் பண்ண ஜபத்துக்கு பேசினார் பாருங்க பதிலுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அவருக்கு திருப்தி. என் பலன் உனக்கு பூரணமாய், உன் பலவீனத்தில் தான் என் பலன் வரும். அந்த வார்த்தை போதும் அவருக்கு ஒரு ஆறுதல், தேர்தல். அந்த ஜபத்துக்கு பேசினார் பாருங்க என்கிட்ட பதிலுக்கு, அது போதும். அதில் அவர் சந்தோஷப்பட்டாரு. ஆனால் அது அவர் உயிரை பறிக்கல, அதனால ஒன்றும் அவருக்கு மரணம் வரல. ரோம் நகரில் இரத்த சாட்சியாய் இயேசுக்காக மரித்தார். அப்போ அவருக்கு வந்து அந்த பலவீனத்தினால அவருக்கு மரணம் வரல. பலவீனமாக இருக்கிறதுனால மரணம் வரும்னு நினச்சி பயந்துடாதீங்க. பலவீனமாக இருக்கிறதுனால நான் சீக்கிரம் செத்து போயிடணும் பயப்படாதே. இயேசுவே பலவீனமாக தான் வாழ்ந்தார். அவர் அந்த பலவீனத்தில் மரிக்கவில்லை. நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் நோய்களுக்காக, நம் சாபங்களை தீர்க்க சிலுவையில் பிதாவின் வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் மனுக்குலத்துக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். கையை தட்டு. ஹல்லேலூயா. பலவீனன் இருப்பான், பலசாலி தான் போயிடும். தெரியுமா உங்களுக்கு? ஒரு புள்ளி விவரம் சொல்லுது, பட்டினியா இருந்து சாகிறவர்களை விட ஓவரா சாப்பிட்டு சாவறவங்க தான் அதிகமாக உலகத்தில். கேள்விப்பட்டுக்கிறீங்களா? செத்து போயிட்டாரா? நேற்று தான் நல்லா இருந்தாரு, நல்லா இருந்தாருனால தான் செத்துட்டாரு. வியாதியாப்பா இருந்திருந்தா அவர் சுகமா இருப்பார். கரெக்டா? பலவீனமா இருந்தால்தான் நாம் சுகமா இருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒண்ணுமே இல்லை, ஃபுல் பவர், ஃபுல் ஹெல்த், நோ எனி ப்ராப்ளம், டாப் ஸ்டார்ட் இமிடியட்லி. என்ன? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்து நோயாளிகளுக்கு வராது, தெரியுமா? ஹார்ட் அட்டாக் நோயாளிகளுக்கு வராது, நல்லா இருக்கிறவங்களுக்கு தான். கொழுப்பான சத்து. பசங்க கவனிக்கிறீங்களா? அம்மா என்ன கொடுக்குறாங்களோ சந்தோஷமா சாப்பிடணும். ஒரு மீன் குழம்பு வா, என்ன டேஸ்ட்டு, ஒரு மட்டனே வா, என்ன சோறு போட்டு, தயிர் போட்டு, உப்பு போட்டு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வாயில் ஊட்டுறாங்க அம்மா. சாப்பிடணுமா இல்லையா? சாப்பிடணும். வாயில வச்சுக்கிட்டு நல்லாவே இல்லை என்ன, அப்படியே ஒரு நாளைக்கு அதை சாப்பிடு. பெற்ற அம்மா அப்பாவுக்கு தெரியும் பசங்களுக்கு என்ன கொடுக்கலாம். கூழு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கூழு ரொம்ப நல்லது உடம்புக்கு. காலம் மாறி போச்சான். ஆமா, நாங்கெல்லாம் படிக்கிறப்ப காலையில் எங்கள் அம்மா அளவு கூழ், அளவு ஒரு பெரிய டம்ளர், அது நிறையா ஒன்று, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டம்ளர் எடுத்துக்கிட்டு போய் கழுவணுமே தவிர அங்கேயே வைக்கக்கூடாது, அவ்வளோதான்டா. அப்படிதான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்தோம். 62 வயசு ஆகுது. 62 வயசு மாதிரி தெரிதா? பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க.
நானே கேட்டுக்கிட்டு நானே சொல்லிக்க வேண்டியதா என்னங்கண்ணா? கொஞ்சம் வேணா பாராட்டுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னடான்னா உருப்படியா சாப்பிட்டவங்க கிடையாதுண்ணா, கிடையாது. 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ 3 வேளை சாப்பாடு கிடையாது, பட்டினி. காலைக்கும் மதியத்துக்கு இடையில கூழ், மதியத்துக்கும் நைட்டுக்கும் இடையில சாயந்தரம் பொழுது போற நேரம் களி. கேள்விப்பட்டுக்கிறீங்களா? களி கூர்ந்திடுவோம், களி கூர்ந்திடுவோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, அந்த களி இல்லை இது சொல்றேன். அப்படி பார்த்தா சோர்ந்து போகாதேன்னு கூட வசனம் இருக்குதுன்னலாம். என்ன சோறுக்கு கரெக்டா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறும் சாப்பிடுவோம், அது ரேர். சோறு செய்யறாங்கன்னா அது எங்களுக்கு, எங்க அண்ணன் எனக்கு, என் தம்பிக்கு, எங்க தங்கச்சிங்களுக்கு சோறு செய்யறாங்க. அம்மா மெய்யவா பாத்தியா? கண்ணால பார்த்தா கேவுருமாவே அங்க இல்ல, வெறும் அரிசி தான் எடுத்து வச்சுக்கிறாங்க, சோறு தான் செய்ய போறாங்க. அப்ப பாருங்க, இந்த சோறுன்னா அப்படி அழுபாரும். ஆனா சோற்றை விட களி ரொம்ப நல்லதுன்னு அப்புறமா தான் தெரியும். எப்படி? சோறு நல்லா வெந்ததான் அதை வடிச்சிருவாங்க, ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு, ஊத்திட்டாங்க. மாட்டுக்கு கொண்டு போய் யாரு வீட்லனா ஊத்திடுவாங்க. அவங்க வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 500 மில்லி பால் கொடுப்பாங்க, நம்ம செய்யற அந்த தண்ணி கொடுக்கறதுக்கு. ஆனா களி கூழ் செய்யறப்ப பாருங்க, அந்த சோறை வடிக்க மாட்டாங்க, அப்படியே அதுல மாவு போட்டு கூழ் செய்வாங்க, இல்ல களி செய்வாங்க. ஆனா கூழுக்கு ஸ்பெஷல் என்னன்னா, அது கொஞ்ச நேரம் வெயில்ல அந்த என்னமோ ஒன்று பண்ணுவாங்க, அந்த மாவு காயணும், புளிப்பு ஏறணும். நைட்டு தான் அதை செஞ்சு முடிச்சுட்டு மூடிடுவாங்க. காலையில் தயிர் ஊற்றி உப்பு போட்டு அந்த கூழை கலக்கி குடிச்சு பாருங்களேன், உடம்பெல்லாம் கூலாயிடும், சில்லுன்னு ஓட ரத்த ஓட்டம். அவன் சூடை குறைக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறான் பணத்தை. இதை செஞ்சு பாரு, லெஃப்ட் ரைட்டு போட்டுக்கணும் கிடக்குறான், அவன் சூடு ஏறி போயிடுச்சு உடம்புன்னு. கூழு 2 டம்ளர் குடியா. நிறைய இடத்துல இந்த வேலூர்லேருந்து எங்கள் ஊருக்கு வர்றப்போ ரோடு ஓரத்தில் வித்துன்னு இருப்பாங்க கூழு, 15 ரூபாய் ஒரு சொம்பு. அதை நாங்கள் காரில் போய் நிறுத்தி விட்டு குடிக்குது, முன்கூட்டியே விலைவாசி கேட்காத குடிச்சிட்டா 25 ரூபாய். முதல்ல விலைவாசி கேட்டிருந்தா அது கரெக்டாக சொல்லிடும். வந்தவா போய் நின்னோம் காரில், அது சர்வீஸ் சார்ஜ் பழகுது, அங்கே போய் நின்று வாங்கி குடிச்சா 15 ரூபாய். அது காராண்ட வந்து கொண்டாந்து கொடுக்குது இல்லை, அது சேர்த்துச்சு 25 ரூபாய். குடிச்சிட்டு வந்துனே இருப்போம். இப்படி எங்கள் பையனுக்கு இந்த அவனுக்கு மனைவி வேலூர் தான், அதனால நாங்கள் எப்போ வேலூருக்கு போனாலும் அப்பா கூழ்பா நிறுத்து பாண்டுருவான், உடனே நிறுத்து. 2 பேரும் குடிச்சிட்டு அது இப்படிதான், அது குடிச்சிட்டு நடக்கிறப்ப டொல் டொல் சவுண்டு வரும். நான் ஒரு செம்பு, பையன் 2 செம்பு, வாலி பையன்ல நான் தான் போதும் நானுவேன், விட்டா ஒன்றும் அங்கே போய் சாப்பிட்ணும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிடுவேன். அப்படி கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும். இப்போ அந்த பழமொழியை எங்கையா கற்றுக்கினதான்றான், இது ஏன் இந்த பழமொழின்றான். அந்த காலத்தில் பழமொழி தெரியுமா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஏன் அப்படி சொன்னாங்க? அவன் எப்படியாப்பட்ட மோசமாகட்டும், பக்தியாக இருக்கணும், கணவன் கிட்ட அன்பாக இருக்கணும். அவர் குடிச்சிட்டு வந்து தொப்புன்னு உழுந்தா கூட இழுத்துன்னு போய் வீட்டில் போட்டு வைக்கணும், அப்புறம் எழுப்பி சாப்பாடு கொடுக்கணும், அப்படியெல்லாம் ஒரு பக்தி. இப்போ கல்லானாலும் கணவன், கல்லானாலும் கள்ளத்துக்கு போடு கணவன் மேல, புல்லானாலும் புல்லு மாதிரி பிடிங்க போடு, அப்படி மாத்திட்டாங்க. பழமொழியெல்லாம் மாறி போச்சு இப்போ. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பரிசுத்த வேதம் தான் நம்மளுக்கு முக்கியம். நாகரிகம் என்ன வளர்ந்தாலும் பைபிளுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். உன் கணவருக்கு கீழ்ப்படி, அவ்வளோதான். கர்த்தர் சந்திப்பார். வேலைக்கு போயிட்டு தான் உபாசம் போட்டு அவருக்காக ஜெபம் பண்ணணும். அவர் இருக்கிறப்போ நீர் எனக்கு கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு மறைச்சிக்கணும்லாம் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக ஜெபம் பண்ணணும். நம்ம எப்படியா பட்டவன் குடிக்கிறோம், வந்து அடிக்கிறோம், ஆனாலும் எனக்கு நீர் கொடுத்த நல்ல கணவருக்காக ஸ்தோத்திரம்னு சொல்கிறாளே, அதில் கர்த்தர் மாற்றுவார். அவர் போயிட்ட பிறகு சந்தேகம்
மாற்றம். அந்த குடியில இருந்து விடுதலை தாரும். ஒரு காலை உடைச்சாவது திருத்தம். வைத்தியர்ல கொட்டிக்க ஆண்டவர் கிட்ட அவர் யாரு காலை உடைப்பாரோ தெரியும். அதுவா இருக்கு இல்லையா? ஆனா நல்லா ஜெபிக்கலாம். சந்தையை மாற்றும், அந்த குடி மாறட்டும். நானெல்லாம் சொல்லிடுவேன், ஜபமும் பண்ணிடுவேன். இனிமே நீ குடிக்கவே மாட்டேனா, இனிமே நீ இந்த சாராய் கடையாண்ட போயோ பிராந்தி கடையாண்ட போயோ நீ அதை வாங்கி குடிக்கிற ஒரே நாத்தடிக்கும், நீ தூக்கி விசிறி போட்டுருவேன். இவன் என்னைக்கு இருந்தாலும் அதுக்கப்புறம் குடிக்கிறப்ப நான் சொன்னேன், அந்த வார்த்தை ஞாபகம் வரும், தூக்கி போட்டு வந்துடுவான். ஐயா நீங்க சொன்னதே ஞாபகம் வருது, அடிக்கடி குடிக்கவே முடியலையா, விட்டுரு. ஆமாய்யா நீங்க சொல்றதுக்கு முன்னாடி விரும்பி குடிச்ச, ரொம்ப சந்தோஷமா. நீங்க சொன்ன பிறகு அது கிட்ட வந்தாவே நாத்தம், ஒரே கக்கா நாத்தம். எப்படி குடிக்கிறது அத? அப்படி இருக்கணும், ஜாகிரதை. சொல்லியிருந்தோம் வீட்டுக்காருக்கு எப்பனா டெக்னிக்கலா பேசுறப்ப, இனிமே போய் குடிச்சு பாருங்க தான், ஒரே கக்கா நாத்தம் அடிக்கும், நீங்க விட்டுருவீங்க. அப்படி சொல்லியும் அவன் குடிக்கிறான்னா நம்ம என்ன லிஸ்ட்ல சேர்க்கறது? ஆனாலும் உங்க புருஷனுக்கு நீங்க கீழ்ப்படும். பரலோகத்தில் நீங்க மகாராணியா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பலவீனமான அந்த பவுல அப்போஸ்தலனுக்கு பலன், வியாதியை நீக்க காட்டி கொடுப்பார். எபிரேயர் 4:15 நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு பாவம் செய்யாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அப்ப நம்ம பலவீனங்களை அவர் பார்க்கிறார். ரோமர் 8:26 ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். 1 கொரிந்தியர் 1:27-29 தேவன் இந்த உலகத்தில் அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஏற்கனவே சொல்லிட்டேன், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. ஆண்டவரே சொன்னார், நான் சரீரத்தில் பலவீனமாய் இருந்து உங்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன், அப்படி சொல்றார். ரோமர் 15:1 பலவீனருடைய பலவீனத்தை அவர் தாங்கிக் கொள்கிறார். பவுல அப்போஸ்தலனை பற்றியதான். பலவீனத்திலும் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்ந்த ஊழியர், பலசாலி அல்ல. பேய் பிசாசெல்லாம் ஓட்டிட்டு என் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கிராம ஊழியங்களில் நைட்டு 2-3 ஆகிடும் அந்த ஊழியம் முடியறதுக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிற ஊழியம் நைட்டு மிட் நைட் 2 ஆகிடும். எப்படி சாப்பிடுறத? ஒரே நைட்டில் 80 பேருக்கு பேய் அந்த பிசாசு அசுத்தாவி துரத்திட்டு பிரசங்கம் வேற ஒரு 2 மணி நேரம், அதான் காலட்சேபம் மூலமாக கிராமத்தில் சாப்பாடு அதுக்கப்புறம் கிடையாது. 2 மணிக்கு மேலே வந்து என் ரூமில் படுத்தோன்னா வயிறு அப்படியே வலிக்கும், உயிர் போகிற மாதிரி வலிக்கும். தலையானியை தரையில் போட்டு கவுந்தடிச்சு அந்த வயிற்று மேலே வயிறை வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துருவேன். காலையில் அந்த கிராமத்தில் தேடி நாஸ்டா கடை எங்கன்னு கேட்டு பார்த்து போய் அப்புறமா அங்கே இட்லி சாப்பிடும். ஒரு கிராமத்தில் தத்து எடுத்து 3 நாள் அங்கே ஊழியம் செய்வோம். ஒரு 4-5 பேர் நாங்கள் என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன்னா ஒரு பாஸ்டர் கூட கூட்டிக்கிட்டு போவேன். மெயின் ப்ரீச்சர் நான் தான். ஆனால் அந்த ஜனங்க அவர் வாட்ட சாட்டமாக இருக்கிறதுனால இவர் தான் மெயின் ப்ரீச்சர்னு அவரை தான் கவனிப்பாங்க. சில இடத்துல எல்லாம் அவரு என்ன ஏதோ ஆஃபீஸ் பாய் மாதிரி நினச்சிக்குவாங்க, பிசி ஹாஸ்டல் பையன். இப்பொழுது சகோதரர் பவுல் அப்பெல்லாம் மலரடிகள் ஆரம்பிக்கல, வேற ஒரு ஊழியத்தில் இருந்தேன். இப்பொழுது சகோதரர் பவுல் அவர்கள் வந்து இயேசு பற்றி போதிப்பார்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போதான் நான் வந்து எழுந்து நின்று மைக்க வாங்குவேன். ஐயோயோ இவரை நம்ம கண்டுக்காதே விட்டுமே, என்ன சொல்ல போறாரோ அப்புறமான்னு. அதுக்கு அப்புறம் தான் நம்மளை ஸ்பெஷலாக கூட்டின்னு போயிட்டு மசால் தோசை அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. உருவத்தை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. அப்போ
அப்படி அல்சர் 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 அல்சர். பிஃபோர் மை மேரேஜ் ஐ சஃபர்ட் பை அல்சர். நான் ஒன்றும் கண்டுக்கல. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு ஊழியத்துக்கு வந்து 7 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆச்சு. ஒரு ஆர்டர் பண்ணோம், உபாசம் இருக்கிறதுக்கு ஒரு ஒழுங்கு. சாப்பிட்றப்போ ஒழுங்காக சாப்பிட்றணும், உபாசம் இருக்கிறப்போ உபாசம் அதுலேயும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். உபாசம் இருக்கிறப்போ சாப்பிடக்கூடாது, சாப்பாட்டை நிறுத்தி விட்டு செஞ்சுட்டு பிறகும் திடீர்னு உபாசனம் இருக்கக்கூடாது. அது முன்னாடியே பிளான் பண்ணி இருக்கணும். அப்படியெல்லாம் என்னுடைய மனைவி சொல்லி அதில் வந்து கடைப்பிடிக்கிறதுனால எப்படினாலும் நான் உருப்படியாக நல்லா சாப்பிடணுன்ற எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஏமாலும் இருக்கிறதுனால இப்போ அந்த அல்சரெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்ல அலையிலையா, நான் நல்லா ஆயிட்டது உங்களுக்கு பிடிக்கல, அல்சர் போயிட்டது பிடிக்கல. இவர் கல்யாணம் பண்ணதுனால தானே அல்சர் வந்து போயிடுச்சு, அதனால கல்யாணம் பண்ணதே பிடிக்கல. அப்படியா பட்டங்களா நீங்க கிடையாது. நல்லவங்க தானே, கை தட்டுங்க பட்டப்பட்டானே. பசி எடுக்குது, சீக்கிரம் முடிங்கய்யா அப்படின்னு நினைக்கிறீங்க. எனக்கும் பசி எடுக்குது. ஆனாலும் வந்ததுக்கு நம்ம வேலையை செய்யணுமா இல்லையா? பலவீனத்திலும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தாரே, எனக்கும் அந்த பெயரை வைத்திருக்கிறார்களே, நான் செய்யணுமா இல்லையா? செய்யணும். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அல்லேலூயா சொல்லுங்க. என் பிள்ளைகள் சிறு பருவம் முதல் கஞ்சி கூழு களி என்ன கொடுக்குறோமோ சாப்பிடுவாங்க. இது வேணும் அது வேணும்னு அடம் பிடிக்கவே மாட்டாங்க. இந்த காலத்தில் பசங்களை பெரிய லொல்லு சொல்கிறான், வீட்டில் செஞ்சுதான் நீ சாப்பிட்டுக்கா. இந்த இப்போ வரப்போது பாரு, ஆன்லைனில் ஒரு பார்சலு 500 ரூபாய் எடுத்து கூட அந்த ஆளுக்கிட்ட. என்னடா பண்ணேன், எனக்கு சாப்பாடு தனியாக வர வச்சுட்டேன். ஃபோன் பண்ணால் போதும், இப்போ சாப்பாடு கூட ஆன்லைனில் பொட்டலம் வந்துடுது வீட்டுக்கு. பையன் சொல்கிறான் அப்பா கிட்ட, வீட்டில் செஞ்சுதான் நீ சாப்பிடியாப்பா, நம்மளுக்கு முடியாது. இந்தா வந்துச்சு பாரு ஆன்லைனில், ஒரு 500 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு, எனக்கு வந்த சாப்பாட்டை நான் தனியாக ரூமில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. அது வேறு நிறையா வந்துட்டுருக்கான். 8 மணிக்கு சாப்பிட்டு மீந்ததை நைட்டு 2:30 மணிக்கு துண்ணு இருப்பான். நான் இப்போ வரைக்கும் கூட சரி, என் பிள்ளைகள், என் மகளுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது. மகளுக்கு, அம்மா இப்போ தான் தெரிஞ்சுமா நீங்கள்லாம் எங்களை எவ்வளோ சிக்கனமாக எளிய ஆகாரமெல்லாம் ஊட்டி வளர்த்தது, இது அதனுடைய அருமையை நாங்கள் இப்போ உணர்றோம். பாருங்க, 2 பிள்ளைகளை பெற்று வளர்த்த ஒரு தாய் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி ஃபிட்னஸ் சென்டரில் எக்ஸசைஸ் கற்றுக் கொடுக்குது அங்கே வர்றவங்களுக்கு. உடனே 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 ஹவுஸ் விசிட்டிங் போனோம். அதுக்கேற்ற மாதிரி தான் உடம்பை கண்ட்ரோலாக வச்சிருக்குது. ஃப்ளைட்ல எல்லாம் பனிப்பெண்கள் மெலிசா இருக்கிறவங்கள தான் எடுப்பாங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து உலாத்துறதுக்கு இவ்வளோ இடம் தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு 4 சீட்டு, இந்த பக்கம் ஒரு 4 சீட்டு இருக்கும். இங்கே நின்றுக்கிட்டு இந்த 4 பேருக்கு அவங்க கொடுக்கணும் சாப்பாடு, தண்ணி, ட்ரிங்க்ஸு, கொக்கோ கோலா. அப்படி அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு வண்டி ஒன்று அப்படி தள்ளிக்கிட்டு வருவாங்க, அப்படி தான் கொடுப்பாங்க. அதனால் மொத்தாக்கிறவங்களை செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதில் அவங்க நுழைய முடியாது, மாட்டிக்குவாங்க, போயிட்டு வர முடியாது. அதனால் பாருங்கள், ஸ்லிம்மாக இருக்கிறது ஃப்ளைட்டில் வேலை கிடைக்குது. அந்த அளவுக்கு உடம்பை நம்ம கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். வயிறுக்குள்ளதான், உடம்புக்குள்ளதான் வயிறு இருக்கணும், உடம்புக்குள்ளதான் வயிறு இருக்கணும். ஒரு சிலர் பார்த்துருக்கிறீங்களா, வயிறுக்குள்ளதான் நிறுத்து, குறை. 8 இட்லி தொன்றையா, பாதி ஆக்கு, 4 ஆக்கு, 4 தின்றையா, தின்னால 2 ஆக்கு. மத்தியானத்தில் 2 முறை தொன்றையா, 1 முறை தின்னு போதும். நைட்டில் 8 தாசியா, 3 துண்ணு போதும், சாக மாட்டேன், நல்லா தான் இருப்பேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைத்த குறைக்கணும். ஒரு சிலர் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு பெருசாக, அது கர்த்தருடைய கிருபை, நம்ம அவங்கள குறை சொல்லவே முடியாது. நம்ம என்ன பண்ணிடுறோம், மொத்தா இருக்கிறவங்கள பார்த்தாவே ஐயோ ஐயோ எவ்வளோ தொன்றாலோ தெரில, எவ்வளோ தொன்றானோ தெரில இருந்தாலும். ஆனால் அவங்க தான் ரொம்ப குறைவாக சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் அப்படிலாம் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது. ஆனால் சாப்பிட வேண்டிய நேரத்தில் அளவோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்கள். உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் கடுமையா தண்ணி மட்டும் குடிக்கணும், தண்ணி மட்டும் குடிக்கலாம். எப்போ உபவாசம் வந்தீங்களோ, எப்படா முடி போகுது சாப்பிடலாம் அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. அந்த பிசாசு வேலை. ஒரு சிலர் பார்த்தீங்களா, உபவாசம் தான் பசி எடுக்குமே,
பசி எடுத்தாதான் அதுக்கு பேர் உபவாசம். எடுக்கும், அதையும் பொறுத்து கொண்டு கர்த்தர்கிட்ட அழுது அந்த பசினாவது அழுது ஜெபம் பண்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் கர்த்தரிடத்துல திரும்புங்கள். யோவேல் 3ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும். முதல்ல உபவாசம் இருக்கிறவங்க அழுகை வரும். அதனால தான் அப்படி கொண்டாண்டாரு. அந்த அழுகையோடு கர்த்தரிடத்துல திரும்புங்கள். பழக்கமான பிறகு பாருங்க, உபவாசம் இருந்தாதான் சிரிப்பீங்க. ஏசு என்ன சொன்னா தெரியுமா உபவாசத்தை பற்றி? நீ உபவாசம் இருக்கும் பொழுது முக வாடலா இராதே, தலைக்கு எண்ணெய் போடு, முகத்தை கழுவு. அப்ப சொன்னார். இப்ப நான் சொல்றேன், குளிச்சிரு, அதுவே உனக்கு திருப்தி ஆயிடும். தலைக்கு எண்ணெய் போடு. சிலர் பாருங்க எண்ணெய் போட்டு தொலைக்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் அவங்க அம்மா எண்ணெய் எடுத்துன்னு வருவாங்க பையனுக்கு தலைக்கு போட, ஓடுமா, ஒரு முடி கூட இல்லை. இப்போ அந்த பாஸ்டே சொல்றாரு, ஐயா பரவாயில்லையா, இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு முடியானா இருக்குது. எத்தனை வருஷம் சின்னவரே, ஒரு 30 வயசுக்கு மேல சின்னவரே, மொட்டை, பின்னாடி கொஞ்சம் லேசா சினிமா வண்டி மாதிரி போஸ்டர் மாதிரி ஒட்டிக்கிட்டு, அது அன்னைக்கு கொட்ட போதும்னு பயந்துருக்கிறாரு. அவர் சொல்றாரு சாட்சி, எங்க அம்மா என் தலைக்கு எண்ணெய் போடுறதுக்கு நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப எடுத்துன்னு வருவாங்க, நான் ஓடி விடுவேன். அதனுடைய பலன் இப்ப நான் அனுபவிக்கிறேன். வாரத்திற்கு ஒரு முறையாவது உன் தலைக்கு எண்ணெய் போடு, அதனால ஒன்னும் ஆயிடும். யோசிக்கணும். உபவாசம் இருக்கும் பொழுது முகவாடலா இராதே. என்ன அர்த்தம்ப்பா? சந்தோஷமா இரு, சிரிச்சுக்கிட்டே இரு. நீ முகவாடலா இருந்தன்னா என்ன டல்லா இருக்கிறன்னு கேட்பாங்க. நான் உபவாசம் போச்சு, பவர் போயிடுச்சு. சில மூலிகை மருந்து சாப்பிட்டா அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு வாங்க யாருக்கிட்டையும். அது போல இது மூலிகை மருந்து. உன் தனிப்பட்ட உபவாசத்தை யாருக்கும் சொல்லாத. அதுக்கு பதிலா சாப்பிட்ட மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுக்கு தான் அந்த முகத்துல பலவீனம், அந்த களைப்பு வராதபடி தலைக்கு எண்ணெய் போடு. இயேசுநாதரை விட நான் ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லிட்டா, முகத்தை கழுவிட்டு பேரன் லவ்லி போடு, அதுக்கு மேல பாஞ்ச் பவுடர் போட்டு அப்பு, ஃப்ரெஷ்ஷா. அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். சென்ட்டு போடுறதோ, நாங்கய்யா சென்ட்டு போடுறதோ, பேரன் லவ்லி போடுறதோ, பேத்தி லவ்லி போடுறதோ, பவுட்ரு போடுறதோ, நல்ல வாசனை திரவியங்களை உபயோகப்படுத்துறதோ வீண் செலவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அவனாத்தும் நம்ம மேல படாது இருக்கிறதுக்காவது நம்ம இதை போட்டு. சில இடத்துல பார்த்துருக்கிறீங்களா, ஒருத்தன் போய் பஸ்ல உட்காருவான், பக்கத்தில் இருக்கிறவன் எழுந்து அங்க போவான், அவன் போய் உட்கார்ந்து அவன் எழுந்து அங்க போவான். அப்படி என்ன காரணம்னா இதுதான். எப்படியோ ஃப்ரெஷ்ஷா இயேசு கற்றுக் கொடுத்த உபவாசத்தை பற்றி என்ன அழகா பேசியிருக்கிறார் பாருங்க. பலவீனம் படும், உபவாசம் இருக்கும் பொழுது உடம்பு பலவீனம் வரும். ஆனால் பரலோகம் போனோமா, ஆவியிலே நீ பலன் கொள்ளுகிறாய். கையை தட்டு. உன் ஆன்மீக வாழ்க்கை பலனடையும், உன் ஆன்மீக வாழ்க்கை பலனடையும். இதை வற்புறுத்தவே கூடாது. உபவாசம் இருக்கிறவங்களே நிறுத்துன்னு வற்புறுத்த கூடாது. உபவாசம் இல்லாதவங்களையும் வற்புறுத்தி அவங்கள உபவாசம் இருக்க சொல்லக்கூடாது. ஆனா வசனத்தை சொல்லணும், வசனத்தை சொல்லணும். இன்னும் எத்தனை வருஷமா நீ இப்படியா இருப்ப? சோத்து பட்டாலுமா? சீக்கிரத்தில் இயேசு பட்டாளத்துக்கு வா. சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் வாழ்நாள் ஃபுல்லா. அதுல இருந்து கொஞ்சம் நிறுத்து. பலவீனம் அடை, உனக்கு வேண்டிய பலத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. மத்தேயு 8:17 படிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. மத்தேயு 8:17 வேகமா. பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். உலக ரட்சகர் தேவகுமார் இயேசுவே நம் பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக அவர் பலவீனமா இந்த பூமியில வாழ்ந்து காட்டினார். அதே நேரத்தில் சிலுவையில் தொங்குற வரைக்கும் பலன் வேணுமே,
அப்படின்னு சொல்லி அன்னைக்கு முன்னாடி நைட்டு சீடர்களோடு சாப்பிட்டார். நாளைக்கு நம்ம சாக போறோம்னா இன்னைக்கு சாப்பிடுவோமா? உபவாசத்தை கற்றுக் கொடுத்த, உபவாசம் இருந்த, 40 நாள் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்த தேவகுமாரன் இயேசு நாளைக்கு சிலுவையில் அறையப்பட போறாரு. இன்னைக்கு சீடர்களோட சாப்பிட்டார். ஏன் தெரியுமா? அதுல ஒரு ரகசியம் இருக்குது. எத்தனையோ பேர் குற்றவாளிகள் சிலுவையை தூக்கிட்டு போறப்ப செத்து போயிட்டாங்க. எத்தனையோ பேர் குற்றவாளிகள் அந்த சாட்டையினால அடிப்பாங்களே, அப்பே செத்து போயிட்டாங்க. நம்ம அப்படி சாகக்கூடாது. பிதாவின் சித்தம் என்ன? சிலுவையில தான் மகனே உன் உயிர் போகணும், அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. இதுதான் பிதாவின் சித்தம். பார்த்தார், லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பார்த்தீங்களா என்ன ஞானம் பயன்படுத்திக்கிறார். நம்மள மாதிரி அவர் மனிதனாக இருந்ததுனால மனித நேயத்தில் அவர் செயல்படுறாரு. இன்றைக்கு நான் இந்த பஸ்காவில் கடைசியாக உங்களோடு சாப்பிட நான் ஆவலோடு காத்திருந்தேன் என்று அவர் மட்டும் தனியாக சாப்பிட்டு ஓடி போடல, சீடர்களோடு சேர்ந்து சாப்பிட்டார்னா ஒரு அன்பின் ஐக்கியம், அன்பின் துக்க விருந்து. கடைசி ஒரு துக்க, அவர் என்னமோ சொன்னது நான் சந்தோஷமாக காத்திருந்தேன், இதுக்காக ஆசையாக இருந்தேன்னு தான் சொல்லுகிறாரு. ஆனால் அதற்கு பெயர் என்ன? சஃபர், துக்க விருந்து, கடைசி விருந்து. வியாகுல வியாழன், வியாகுல வியாழன் அதுக்கு பேர். குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி வியாகுல வியாழன். அன்னைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அங்கே அது ஒரு பெரிய அனுசரிப்பாங்க யூதர்கள், இஸ்ரேவேலர். பாருங்க சாப்பிட்ருக்கிறாரு. அந்த பலத்தில் தான் அவர் தேவகுமாரனா மனுஷகுமாரனா இருந்ததுனால அந்த பலத்தில் சிலுவையை தூக்கிட்டு போய் சிலுவையில் அவரை அரைஞ்சி அவர் 7 வார்த்தை சொல்லி, பிதாவே, 6 வார்த்தைக்கு அப்புறம் 7வது வார்த்தை என்ன? பிதாவே உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவர் சொல்லிட்டு தான் அவ்வளோ அழகா மரித்தார். கை கொடுத்தது அந்த இரவு கொஞ்சம் சாப்பாடு. மனித நேயத்தில் அங்கே செயல்படுகிறார். அவர் சாப்பிடா காட்டி கூட அவர் சிலுவையில் உயிரை கொடுத்திருக்க முடியும். ஆனால் மனித நேயத்தோடு சீடர்களோடு ஒரு கம்பெனி கொடுக்குறார். அதனால தான் உன் பலவீனத்துக்கு கொஞ்சம் திராட்சை ரசத்தை சாப்பிட்டுக்கொள். பவுல் எழுதுறார் தீமோத்தேயுக்கு. அந்த காலத்தில் ஏதாவது பலவீனம் வந்தால் கொஞ்சம் திராட்சை பழத்தை அவங்களே புழிஞ்சி அதை குடிப்பாங்க. ஏன்னா இஸ்ரேல் நாட்டில் திராட்சை பழம் ரொம்ப ஃபேமஸ். நான் சொல்வது போதை ஏறின ஒயின் அல்ல, அது குடி, அது பாவம். அவர் எழுதியிருக்கிற ஒயின், இந்த வெள்ளைக்காரனுங்க ரெண்டுத்துக்கும் ஒரே பேரை வச்சுட்டு பெரிய லொல்லா போச்சு. போதை ஏறினதுக்கும் ஒயின், நம்ம உண்டாக்கி அப்பே குடிக்கிறோமே அதுக்கும் ஒயின், திருவிருந்து திராட்சை ரசத்துக்கும் ஒயின், டாஸ்மாக்கள் விற்கிறானுங்களா அதுக்கும் ஒயின். அப்படி குழப்பத்தை உண்டாக்கிட்டான் அந்த தடியன். நம்ம என்ன பண்ணோம்னா மதுபான திராட்சை பழம் அல்ல, இயற்கையா நம்மளே உண்டாக்குகிற பானம். சொல்லுங்க, பானம், ஊட்ட பானம். அதுவே கூட இப்பவே நீங்க திராட்சை பழம் வாங்கின்னு வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கின்னு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா புழிஞ்சி அதை வடிகட்டி குடிச்சு பாருங்க, 10 நிமிஷத்தில் படுத்துருவீங்க. அதுக்கு பேரு போதை அல்ல, தூக்கம். கரெக்டா? அது போதை ஏறின திராட்சை அல்ல, சாதாரணம். ஆனாலும் இயற்கையாகவே அதில் கொஞ்சம் தூக்கம். சில மருந்து மாத்திரையில் கூட தூக்கம் உண்டு. அது போதை இல்லையா, அது பாவம் இல்லையான்னு கேட்பாங்க. நம்ம நோக்கம் என்ன, அதான் முக்கியம். குழந்தைக்கு ஒரு மருந்து ஊற்றுறோம், அது மருந்தில் தூக்கம் கொஞ்சம் வச்சுருப்போம். அது அந்த குழந்தைய தூங்க வச்சு அந்த தூக்கத்தில் தான் ஹீலிங் கிடைக்கும். அதை கணக்கு பார்த்துட்டு இதில் கூட போதை இருக்குது, இது வானான்னா அப்படியா போட்ட பரிசுத்தமா? நோக்கம் தான் முக்கியம். நோக்கத்தை பார்க்கிறார் ஆண்டவர். நீ திருட்டுத்தனமாவோ வெளியரங்கமாகவோ நார்மலா இருக்கிற இந்த உடம்பு போதை மாறுறதுக்கு குடிக்கத்தான் மதுபானம், மதி மயக்கம். அதைத்தான் கர்த்தர் அருவருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின போது அந்த வேதனை தெரியாம இருக்கிறதுக்கு இந்த வெனிக்கர் கசப்பு கலந்த தண்ணீர். எந்த குற்றவாளியும் சிலுவையில் துடிக்கிறப்ப அந்த வேதனை மறக்கிறதுக்கு அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு பஞ்சு மாதிரி சுற்றி துணியில் அந்த பாத்திரத்தில் தோய்ச்சி அப்படியே அதை ஊறிடும், இழுத்துரும். அந்த பந்தம்
அப்படியே அதை இழுத்துறோம். அப்படியே வாயாண்ட அந்த குற்றவாளிக்கு வாயாண்ட கொண்டு போவாங்க. அதை சப்பி இழுத்து அவன் முழுங்கிடணும். அந்த முழுங்கிட்ட பிறகு அந்த போதையில் வேதனை தெரியாமல் சாவான். அப்படி அந்த காலத்தில் இருந்திருக்குது. அந்த காரியத்தை இயேசுவுக்கும் செய்தார்கள். அவரோ அதை வாங்க மறுத்து விட்டார். கையை தட்டு. அவருக்கு தெரியும். அப்படி இப்படி வளாத்தின்னு போகிறப்ப சிலர் சிலுவையில் தொங்குவாங்கல்ல, அப்போ அதெல்லாம் பார்ப்பாரு. இது எதுக்குமா, என்னம்மா இது இப்படி கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் அம்மா கிட்டக்கு இந்த மாதிரி வா என்ன சாகிறப்போ வழி தெரியாத சாகிறதுக்கு அந்த போதையை போட்டு ஊட்டுவாங்க. அப்போ அவர் உடனே ஸ்டெடி ஆகிட்டு இருப்பார். மனுக்குலத்தின் பாவத்துக்காக நான் சுய நினைவோடு மறிக்க வேண்டுமே தவிர இந்த போதையிலே நான் மறிக்கக்கூடாது ஒரு முடிவு பண்ணார். கையை தட்டு. அல்லேலூயா.